வெல்கம் டு பெஸ்ட் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம சிக்கன் சுக்கா செய்ய போகிறோம். இது பிரியாணிக்கு, சப்பாத்திக்கு, சாதத்துக்கெலாம் ஒரு நல்ல சைடிஷாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்குறோம். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் 1/2 கப் தயிர் ஊற்றிக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வத்தல் தூள் இதை சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி 1.5 ஹவர் நம்ம ஊற வச்சு சிக்கன் சுக்கா செய்ய போகிறோம். மேக்ஸிமம் 1 ஹவராவது ஊற வச்சு செய்யும்போது ரொம்ப சாஃப்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். ஒரு 1.5 ஹவர் நம்ம இன்றைக்கி ஊற வைக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 8 வத்தல், நீங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் வெந்தயம். இன்றைக்கி இந்த ஸ்பூனில் தான் அளந்து போட்டிருக்கேன். இதை நல்லா நம்ம வறுக்கலாம். வறுக்க ஸ்டார்ட் பண்ணதும் ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. இது ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. லைட்டாக நம்மளுக்கு பொரிஞ்சு வந்தால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு பொரிஞ்சு வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே நம்ம ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுவோம். மாற்றி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் சுக்கா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் இன்றைக்கி நம்ம நறுக்கி வச்சுருக்கிற 200 கிராம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது வதங்கிறதுக்காக 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது நம்மளுக்கு நல்லா மீடியமாக வதங்கி வரணும். ஒரு 2 மினிட்ஸ் நம்ம இதை வதக்குவோம். சின்ன வெங்காயம் சேர்க்குறதுனால இந்த சிக்கன் சுக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக சின்ன வெங்காயத்தை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம நறுக்கி வச்சுருக்கிற 2 தக்காளியை ஆட் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி சின்ன தக்காளியாக ஒரு 2 தக்காளி எடுத்துருக்குறோம். பெரிய தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா நம்மளுக்கு வதங்கி வந்துட்டு இப்போது நம்ம இஞ்சி பூண்டு விழுது 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா நம்ம வதக்குவோம். இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை வதக்குவோம். இது வதக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கலாம். நல்லா நம்மளுக்கு வதங்கி வந்துட்டு இப்போது நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா நம்ம சிக்கனை மிக்ஸ் பண்ணி விடலாம். அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது இதோடு சேர்ந்து நல்லா நம்மளுக்கு மிக்ஸ் ஆகி வரணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதும் ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம மூடியை ஓப்பன் பண்ணுவோம். இப்போது இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு இதை நீங்கள் சிம்மில் வச்சே நம்ம வேக விடுவோம். பாருங்கள், சிம்மில் வச்சு வேக விடும்போது அதிலே நம்மளுக்கு தண்ணி விடும். அந்த தண்ணியிலே நம்மளுக்கு சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். மறுபடியும் நம்ம மூடி வச்சு மூடி ஒரு 10 மினிட்ஸ் நம்ம நல்லா வேக விட்டுறலாம். இப்போ நம்மளுக்கு சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற மசாலாவை இந்த சமயத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பூன் அளவுக்கு 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த மசாலாலாம் நல்லா வேகிறதுக்காக மறுபடியும் நம்ம ஒரு 2 மினிட்ஸ் இதை மூடி வச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணலாம். வறுத்த மசாலா தான், அதனால் நம்மளுக்கு ஒரு 2 மினிட்ஸ் போதும். அதை அப்படியே சிம்லேயே வச்சு நம்ம மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணுங்கள். நம்மளுக்கு சுவையான சிக்கன் சுக்கா ரெடி ஆகிட்டு இதில் கொஞ்சமாக மல்லி இலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது நம்ம இதில் ஒரு முக்கியமான பொருள் ஆட் பண்ணுறோம். இது ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு சிக்கன் சுக்கா ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். என்ன அப்படின்னா காயத்தூள். லைட்டாக நம்ம காயத்தூளை அதில் போட்டு 1 டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூடி வச்சு மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து சர்வ் பண்ணி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக அந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.